Hi guys! Hi எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் தான் மிஸ் சேனு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா யூடியூப் ஒருத்தவங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கதை ஷேர் பண்ணியிருக்காங்க. யூடியூப் கமெண்ட் மூலிமா நம்மக்கிட்ட கதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைப் வச்சுருங்க. இது 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்போட லைஃபுக்கு நான் வருவேன். ஸோ காலையில் 9 மணி 10 மணிக்கிட்ட லைஃப் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் 100 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை நடந்தவங்க சொல்ல கிடையாது. இந்த கதை நடந்த சம்பவம் இன்னொருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ சப்ஸ்கிரைபரோட அக்கா அண்ணனுக்கு நடந்த சம்பவம் ஓகேவா? ஆனால் சப்ஸ்கிரைபருக்கு நடக்க கிடையாது. இது அவங்க ஃபேமிலி வீட்டு ஆளுக்கு நடந்த சம்பவத்தை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்ணன் அக்கா இருக்காங்க. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேர் ராத்திரி நினைக்கிறேன். ராத்திரி பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது மோட்டரில் இவங்க 2 பேர் போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க மோட்டர் போயிட்டு இருக்கும்போது மோட்டர் சறுக்கிறது, உழுவுற மாரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருந்துருக்குது. நான் எப்பயும் சொல்லிக்கிறேன், இந்த கதை ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ரொம்பவே சின்ன கதை ஓகேவா? இந்த கதை முடிஞ்சு இன்னும் கதை இருக்கா கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது சின்ன கதை. இது முடிச்சிடறேன். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். சொல்லி 2 நாள் கிட்ட ஆகுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன். ஓகே, மோட்ரு சறுக்கிற மாரி ரொம்பவே இந்த கோளாறு விதமான வேலைங்க இந்த மோட்ரு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவங்களும் கண்டுக்காமல் மோட்டரை போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேசிக்கிட்டு இந்த கதை அந்த கதை பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போதே இந்த அக்கா காதில், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போகிறாங்க. இந்த ஒய்ஃப் காதில், அதாவது இந்த அக்கா காதில் என்ன விளங்குதுன்னா, இது ஒரு சத்தம் விளங்குது. குதிச்சு 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 வர சத்தம் கேட்குது. இவங்களும் என்ன சத்தம் வருது சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறது ஃபஸ்ட் டைமே. இவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மோட்டர் செருக்க ஆரம்பிக்குது. உருவிக்க பார்க்க தெரியுமா? மோட்டர் உழுவமே அங்கேங்க போகுது. இப்போ லேசாக உழுவமே போகுது. வேகமாக முழுக்குனா ஸ்லோவாக முழுக்கணும் வேகமாக போகுது. மோட்டர் திரும்பி பண்ணோன்னே இவங்க 2 பேருக்கு மனசு சரி கிடையாது. என்ன இது? அதுவும் ராத்திரி வேலை ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. என்ன இது புதுசாக நடக்குது? மோட்ரு மழை பெஞ்சிருந்தா பரவாயில்ல, சறுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கலாம், ஒரு இது இருக்கலாம். மழையும் பெய்யல, எதுவுமே பெய்யாமல் எப்படி மோட்டர் சறுக்கும்? எதுவுமே பண்ணலாம தானே. ஸோ எப்படி மழை பெய்யாமல் மோட்டர் சறுக்கும்? எப்படி? இதே கேள்வி தான் இதே கேள்விதான் அந்த 2 பேருக்கு இருந்திருக்குது. மழையும் பெய்யல, எதுவும் பெய்யல, எதுவுமே பெய்யாம எப்படி இனிமேல் நடக்குது? அதுதான் தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த மோட்டரோட டயர் கொஞ்சம் கோலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஓகே, அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, இவங்க 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த குதிச்சு 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 வர சவுண்டு இந்த அக்கா காதிலும் கேட்குது. கேட்டோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பி ஒரு இப்போ யாருனாதான் இது சொல்லி பார்க்கும்போது இவங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த கண்ணில் பார்த்துருக்காங்க. அது என்னது கேட்டீங்கன்னா அக்கா பார்த்துருக்காங்க. அது சொல்ல விரும்பல. ஏன்னா வாலில் உட்காந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. ஸோ கீழே பேர் போடுறேன். எங்கள் பேர் போட பாருங்க. அதை தான் அவங்க பார்த்துருக்காங்க. அது அப்படின்னா சில பேருக்கு தெரியாது அது என்னது அப்படின்னு. ஸோ சொல்லிடலாம். அது இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு கனவுல இருப்பாங்க. லைக் நான் இப்போ பிள்ளை வாங்கணும், நான் அந்த காடியை வாங்கணும், இந்த மோட்டர் வாங்கணும். அதுவும் இல்லாமல் மனசு ஒரு பகையோடு இருப்பாங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறவங்க திரும்பி போய் நம்ம அவங்க முன்னுக்கு நல்லா வாழணும் சொல்லி நல்ல ஒரு கனவோடு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்க இறந்து போனதுனால அவங்க துணி சுற்றுவாங்க தானே. துணி சுற்றி அவங்க ஆத்மா சாந்தி அடைக்காது. இந்த மாரி குதிச்சு 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 போவாங்க. ஏன் குதிச்சு குதிச்சு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்க தான் துணியில் அவங்க
அவங்க பாடியோடு சேர்த்து துணியை வந்து சுற்றிடுவாங்க. காடு சேர்த்து இருக்கிறதுனால அந்த குதிச்சு தான் அவங்க போவாங்க. அது குதிச்சு போகிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த போ அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க. கேட்கும் போது பயங்கரமாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க போ வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னாலும் இதோட விதவிதமான இருக்குது தெரியுமா. சில இதுக்கு வந்து துணி வந்து ஃபுல்லாக துணி கட்டியிருப்பாங்க. இங்கே இப்படி மட்டும் துணி கட்டியிருக்க மாட்டாங்க. கண்ணு மட்டும்தான் தெரியும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சில பேர் எப்படி அது வந்து இன்னொன்று எப்படி இருக்குன்னா வந்து சுற்றி துணியால் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படின்னா நம்மளை பார்த்து குதிச்சு வருதுன்னு தெரியவே தெரியாது. ஸோ அதுதான் இது. இந்த அக்கா வந்து அதை பார்த்தனால இப்போ உங்கள் புரிஞ்சிச்சு அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு. ஸோ வந்து இந்த அக்கா வந்து அதை தான் பார்த்துருக்காங்க. அதை பார்த்து தான் அது வந்து குதிச்சு இவங்க 2 பேரும் போகிற பைக் பக்கத்துலேயே குதிச்சு வர பார்க்குது. அவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. அதை இந்த அக்காவும் பார்த்துட்டாங்க, இந்த அண்ணனும் கண்ணாடி வழியாக இதை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே 2 பேர் வந்து மின்னுக்கு ரோட்டை கவனிக்காதனால என்ன ஆச்சுன்னா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அதுதான் பண்ணிகிட்ருக்கு, இந்த சம்பவம் நடக்கும்போது அதுதான் இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து அதை பார்த்துட்டு நம்ம ரோட்டை வந்து கவனிக்கலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்படி 2 பேரும் பார்த்துட்டு மோட்டர் போகலாம், மின்னுக்கு என்ன வருது, மின்னுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. ஸோ அதனால கூட இருக்கேன். ஆனால் வந்து மேபி அவங்க சொன்ன மாரி இருக்கலாம். என்ன நடந்திருக்கு, அப்படி என்ன பிள்ளை நடந்துச்சு கேட்டிங்கன்னா வந்து இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மோட்டரில் அடிபடுறாங்க. 2 பேரும் அடிபட்டோன்னே 2 பேருக்கு சரியாக அடி, கையெல்லாம் தேஞ்சு போச்சு தெரியுமா. ரொம்பவே அடிபட்டனால இந்த சமூகத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை தான் வந்து நம்மகிட்ட கதையை ஷேர் பண்ணியிருக்குது. ஸோ கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கதையை இப்போ அவங்க எழுதி அனுப்பினாங்க யூடியூப் கமெண்ட்டில். படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு எனக்கு அவங்க கதை நம்மகிட்ட ஷேர் பண்ணி. ஸோ எங்கள் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஐ லைக் இட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சீக்கிரம் வீடியோ. பாய். இவங்க மோட்டரில்